Hello friends, welcome back to Twin Bros channel. நம்ம ரீசெண்டா சென்னையை சுத்தி இருக்கிற இடங்களில் இருக்கிற ரொம்ப வித்தியாசமான பழமை வாய்ந்த கோயில்களை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி சென்னையில இருக்கிற ஒரு பழைய கோவிலை பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஆடி மாசம் அப்படிங்கறதுனால ஒரு அம்மன் டெம்பிளை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க அது என்ன டெம்பிள், எங்க இருக்கு, என்ன டீடைல்ஸ்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். Friends, welcome back to the video. இன்னைக்கு நம்ம மாங்காட்ல இருக்கிற காமாட்சி அம்மன் திருக்கோயில தான் இருக்கோம். மாங்காடு வந்து ஃபேமஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா குமரஞ்சாவடி, பூந்தமல்லி பக்கத்துல இருக்கிற குமரஞ்சாவடியில இருந்து லெஃப்ட் எடுத்து போறது தான் வந்து மாங்காடு அப்படிங்கிற இடம் இருக்கு. இங்க இருக்கிற இந்த அம்மன் டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸான அம்மன் டெம்பிள். இங்க நார்மலா வந்து இந்த 6 weeks கண்டினியூஸா வழிபட்டு எல்லா வாரமும் வந்து எலுமிச்சை மாலை சாத்துறது அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது. ஒரு சண்டே மார்னிங் இந்த கோயிலுக்கு வந்தேன். உள்ள வரும்போது வந்து அவ்வளவு கூட்டம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா வந்து அப்படி இல்ல, ஆக்சுவலா லைன்ல போய் நிற்கும் போதுதான் வந்து எவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இங்க வாசல்லே வந்து அந்த பொங்கல் படையல் செய்யற அந்த இடம்லாம் வந்து இந்த கோவில்ல நம்மளால பார்க்க முடியும். இங்கேயும் 100 ரூபாய், 50 ரூபாய், அதுக்கப்புறம் பொது தரிசனம் அப்படின்னு வந்து 3 வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம கியூவை பைபாஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம பே பண்ணிட்டு நேரா உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் பொது தரிசனம் தான் எடுத்து உள்ள போயிருந்தேன். நம்ம உள்ள போனாலே அந்த 3-4 லைன்ஸ் இருக்கு, நம்ம நார்மலா மற்ற டெம்பிள்ஸ்ல எல்லாம் பாக்குற மாதிரி. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த லாஸ்ட் லைன்ல நீங்க அந்த சைட்ல பாக்குற அந்த கல்லை வந்து ரொம்ப அந்த பழைய காலத்துல கட்டின அந்த கல்லை வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும் அது வழியா நடந்து போகும்போது. சோ இங்கே வந்து ஒரு சின்ன விண்டோ மாதிரி இருந்தது, அதை என்னால கேப்சர் பண்ண முடியல. அது வழியா பார்த்தா காமாட்சி அம்மனோட ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியரா தெரியும். நம்ம இந்த லைனை தாண்டி உள்ள போயிட்டா வந்து சாமியை பாத்திர முடியும். இப்ப நம்ம பாக்குறதா வந்து அந்த அம்மனோட விக்கிரகம். அவங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன குன்று மாதிரி ஒண்ணு தெரியுது இல்லையா? ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லப்படுது. சங்கரர் வந்து அதை இங்க பிரதிஷ்டை செஞ்சுதான் வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா மாங்காடு காமாட்சி அம்மன் பின்னாடி வந்து ஒரு வரலாறு வந்து நம்பப்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கைலாசத்துல ஒரு தடவை பார்வதி தேவி விளையாட்டா வந்து சிவனோட கண்ணை மூடவும் பூமியே வந்து இருண்டுட்டதா வந்து சொல்லப்படுது. அதனால வந்து சிவன் பயங்கர கோமாயி வந்து ஒரு மனுஷ பிறவி எடுத்து திரும்ப வந்து என்ன சேரணும்னு சொல்லவும் மாங்காட்டுல ஒரு மனுஷ பிறவியா வந்து அதுக்கப்புறமா வந்து இங்க தவம் செஞ்சதா வந்து சொல்லப்படுது. ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு அக்னி குண்டத்தை வளர்த்து இங்கதான் வந்து சிவனுக்காக தவம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. பார்வதி தேவியோட தவத்துல வந்து திருப்தி அடைஞ்சு சிவன் காட்சி அளிச்சதாகவும் காஞ்சியில என்னோட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி வரம் அளிச்சதாகவும் வந்து சொல்லப்படுது. அப்போ மாங்காட்டுல வந்து இப்படி வேள்வி அமைச்சு இவங்க செஞ்ச இதனால மாங்காடு முழுசா வந்து பயங்கர வெப்பத்தோட இருந்திருக்கு. அப்போ ஆதிசங்கரர் வந்து அர்த்தமேரூர் ஸ்ரீ சக்கரத்தை கொண்டு வந்து அங்க பிரதிஷ்டை செய்து அந்த சூட்டை வந்து தனிச்சதா சொல்லப்படுது. பார்வதி தேவி வந்து இங்க வேண்டி அவங்களுடைய வரம் வந்து பூர்த்தி செய்யப்பட்டதுனால நம்மளும் அதே மாதிரி போய் இங்க 6 weeks வேணா நம்ம மனசுல நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு வந்து நம்பப்படுது. வந்து இந்த போய் கூட இந்த மாதிரி நிறைய பேர் ப்ரே பண்ணி அவங்க 6th week வந்து பிரசாதம் செஞ்சு எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா பாரிஸ், பூந்தமல்லி ரோடு அந்த ஸ்ட்ரெச் அந்த 54P டைரக்டா வந்து மாங்காடு வருது. இல்ல குமரஞ்சாவடி கனெக்ட் பண்ற பஸ்ஸஸ் எடுத்துட்டு அங்கிருந்து கூட ஷேர் அவுட் எடுத்துட்டு நம்ம இந்த லொகேஷனுக்கு வந்துட முடியும். நீங்க இந்த டெம்பிளை இது வரைக்கும் விசிட் பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பா விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். See you all in the next video.